அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஹைலாக இருக்கின்ற நிலையில் எந்த காரியங்களை செய்யலாம், எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யஸ்அலூனக அனில் மஹீல். இந்த ஹைல் பெண்களை பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல்ஹுவ அதா ஃபக்தஸிலு நிசாஅ ஃபில் மஹீல். நீங்கள் இந்த பெண்களை ஹைல் காலங்களில் ஒதுக்கி கொள்ளுங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹர்ன, அவர்கள் சுத்தமாகின்ற வரைக்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது எதனை சொல்லுகிறான் என்றால், ஒரு ஹைலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த நேரத்தில் ஒருவர் உடல் உறவு கொள்ள முடியாது. அப்போ நெருங்க முடியாது என்று சொன்னால் அவரோடு பேசுவது, பழகுவது, அவைகளை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடப்படலை. அந்த பெண்ணோடு உடல் உறவு கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது, ஹராம் என்று சொல்கிறது. அப்போ அதனால் ஹைலாக ஒரு பெண் இருக்கின்ற நிலையில் உடல் உறவு கொள்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த இரண்டாவது விடயம் என்னவென்றால், ஒரு பெண் ஹைலாக இருக்கின்ற நிலையில் ஹஜ்ஜிலே அல்லது உம்ராவில் இருக்கிற போது கௌபாவை தவாஃப் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள், இஃபாலி மா யஃஅலுல் ஹாஜ், ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய அனைத்தையும் நீ செய்து கொள், இல்ல அன் ததூஃபி ஹாதல் பைத், இந்த கௌபாவை தவாஃப் செய்வதை தவிர நீ அனைத்தையும் செய்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சுட்டி காட்டினார்கள். அப்போ அதனால் ஒரு பெண் கௌபாவை தவாஃப் செய்யக்கூடாது என்கிற ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியில் எங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக நோன்பு நோட்பதும் தொழுவதும். இதனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே சொல்கிறார் என்னவென்றால், பெண்களுக்கு ஹைலாக இருக்கின்ற நிலையில் இரண்டு விடயங்கள் தடுக்கப்படுகிறன, குறையாக இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் அல் அக்ல் வத் தீன், மார்க்க விஷயமும் அதே நேரத்தில் புத்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயமும் என்று சொன்னார்கள். அப்போ கேட்டபோது என்ன புத்தியோடு சம்பந்தப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபோது சொன்னார்கள், அலை செய்த ஹாலத், ஒரு பெண் ஹைலாக இருக்கிற நிலையில் லம் துசல்லி வலம் தசும், அவள் தொழவும் மாட்டாள், நோன்பு பிடிக்கவும் மாட்டாள் என்று சொன்னார்கள். புத்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னவென்றால், உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாட்சி, அதாவது ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்கள் சமாந்தரமாக சாட்சி விஷயத்தில் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனை சுட்டி காட்டுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயோகத்தை பயன்படுத்தினார்கள். அப்போ அதனால் ஹைலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நோன்பு நோட்பதற்கும் தொழுவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறார். நோன்பை மீண்டும் கலா செய்வதற்கும் தொழுகையை கலா செய்ய தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எவைகளை செய்யலாம் அப்படி என்று பார்த்தால், குர்ஆனை ஓதுவது அல்லது குர்ஆனை தொடுவது, இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த விதமான தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குர்ஆனை ஓதக்கூடாது அல்லது தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அவர்கள் எங்களுக்கு இதனை சுட்டி காட்டியிருப்பார்கள். அப்போ எந்த ஒரு இடத்திலும் இது சுட்டி காட்டப்படவில்லை. அதனால் இது மார்க்கத்திலே ஒரு சட்டமாக இருக்காது. அதே நேரத்தில் உதாரணமாக பெருநாள் தினங்களில் நடக்கக்கூடிய ஹுத்பா உரையில் பெண்கள் திடலில் கலந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டையும் இஸ்லாம் செய்து கொள்கிறது. அப்போ அதனால் ஒரு பெண் இப்படி பெருநாள் தினங்களில் கலந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் மார்க்க விஷயங்களில் ஒரு பெண்ணுக்கு தடை செய்யப்பட்டதும் அனுமதிக்கப்பட்ட விடயங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எது தடுக்கப்படவில்லையோ அதை பற்றி நாங்கள் தடுத்ததாக பேசிக்கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். الحمد لله رب العالمين.